கௌசல்யா, நீ கர்ப்பமா இருக்கன்னு நிரூபணமான இந்த மெடிக்கல் ரிப்போர்ட், இதை வச்சு உன் தலை எழுத்தையே நான் மாத்துறேன். இது பாருங்க, சில உறவுகளை நம்ம வேண்டான்னு ஒதுக்கிட முடியாது. உங்க அக்கா கூட உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை நிரந்தரம் இல்ல. இன்னும் கூடிய சீக்கிரமே நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துருவீங்க. அப்படி இருக்கும்போது நான் ஏன் போகாம இருக்கணும்? எவ்வளவு சொல்ற? நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா? பேசுனா பத்தாது இருக்கலாம். நான் ஆட்டோ பிடிச்சி ஆத்துக்கு போயிடுறேன். இல்ல நீ, நான் கூட வரேன். பரவாயில்ல நித்யா, நான் போய்க்கிறேன். பாத்து 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 போங்க நீ. ஆ கௌசல்யா, நீ கர்ப்பமா இருக்கன்னு நிரூபணமான இந்த மெடிக்கல் ரிப்போர்ட், இதை வச்சு உன் தலை எழுத்தையே நான் மாத்துறேன். ராஜரத்னா சொத்துக்காக எவ்வளவு நாளா நாங்க காத்துட்டு இருக்கோம். நேத்து வந்தவ நீ இந்த சொத்தை வாங்கிட்டு போயிட்டா நாங்க என்ன பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? விட மாட்டேன்டி. இத வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏய், எதுக்கு நீ ரங்கநாயகி வீட்டுக்கு போன? எதுக்கு போன? அப்பா, ஏன்பா அம்மாவை திட்டுறீங்க? ஏய், பேசாம போ. அம்மா! கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்ன மாப்பிள்ளை இது? எதுக்காக கோவப்படுறீங்க? துளசி உங்க அக்கா வீட்டுக்கு தானே போனா, அதுக்காக எதுக்கு இவ்வளவு கோவம்? யார் அக்கா? அந்த வீட்டுல என்ன கேவலப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ரங்கநாயகி அக்காவா? அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இவ யார் அங்க போறதுக்கு? இது பாருங்க, சில உறவுகளை நம்ம வேண்டான்னு ஒதுக்கிட முடியாது. உங்க அக்கா கூட உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை நிரந்தரம் இல்ல. இன்னும் கூடிய சீக்கிரமே நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துருவீங்க. அப்படி இருக்கும்போது நான் ஏன் போகாம இருக்கணும்? நான் போவேன். ஏய், என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா நீ? எல்லாம் அந்த பத்மா கொடுக்கிற தைரியம் உனக்கு. உன்னை தொட்டு தாலி கட்டவன் நான் சொல்றதான் நீ கேட்கணும். என்ன மீறி நீ அந்த ஆத்துக்கு போக கூடாது. அப்படி மீறி போனேனா என்ன மறந்துட வேண்டியதுதான். இது பாருங்க, உங்களை மறக்கிறதுக்காகவா இவ்வளவும் பண்ண? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். உங்களை மறக்கிறதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்? ஆமா, உங்க அக்கா மேல இவ்ளோ கோவமா இருக்கீங்களே, அப்படி அவங்க என்னதான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க? நீ என்ன சொன்னாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். இனிமே நீயும் கிருஷ்ணாவும் அங்க போக கூடாதுன்னா போக கூடாதான். என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஒரு விஷயத்துல உங்க பேச்சை என்னால கேட்க முடியாது. நான் அங்க போய் தான் தீருவேன். எவ்வளவு சொல்ற? நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா? பேசுனா பத்தாது இருக்கலாம். அப்பா, பெரியம்மா, படிக்க வேண்டாம் சொல்லுங்க பெரியம்மா. படிக்க வேண்டாப்பா.
கிருஷ்ணா துளசி பாரு கிருஷ்ணாவுக்கு என்னாச்சு தெரியல துளசி கிருஷ்ணா 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 இந்தாங்க கௌசல்யாவோட மெடிக்கல் ரிப்போர்ட். பிரெக்னன்சி டெஸ்ட்ல பாசிட்டிவ்னு வந்திருக்கு. இது போதும். இதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். கௌசல்யா பிரெக்னெண்டா இருக்கான்னு எங்க வீட்ல சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டை வச்சு அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு நிரூபிச்சு அவ மானத்தை வாங்குறேன். இங்க பாருங்க, சுரேஷ் வேற இப்போ ஊர்ல இல்ல. அதனால இந்த பிரச்சனையை நம்ம ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் சுரேஷ் ஊர்ல இல்லாதனால தான் நாம அபாண்டமா கௌசல்யா மேல பழிய சுமத்துறோன்னு நாளைக்கு எந்த பேச்சும் வந்துடக்கூடாது. அதனால பார்த்து நடந்துக்கங்க. நித்யா, உனக்கு எனக்கும் பொதுவான எதிரி அந்த கௌசல்யா. இந்த ரிப்போர்ட்டை வச்சு அவளை நான் என்ன பாடுபடுத்துறேன் பாரு. பார்த்து நீங்க நடத்த போற நாடகத்துல ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. நித்யா, சிங்கம் வலையில மாட்டின கதையெல்லாம் பழைய கதை. இப்போ சிங்கத்தோட வலைக்குள்ள ஒரு மான் மாட்டிருக்கு. அதுவும் தாய் மான். அவளை படாத பாடுபடுத்தி புகுந்த விட்டு பக்கமே வராதபடி நான் செய்யறேன் பாரு. இத்தனை நாளும் நானும் பாஸ்கரனா மட்டும்தான் அந்த கௌசல்யா விஷயத்துல எதிரியா இருந்தோம். இனிமே நீங்களும் எங்க கூட சேர்ந்ததுல சந்தோஷமா இருக்கு. எதிரிக்கு எதிரி தோழி தானே. குடும்பத்தையே கலைப்போம். கலைய போறது குடும்பம் மட்டும் இல்ல, அந்த கௌசல்யாவோட கருவும் தான். இதனால கண் கலங்கி நிக்க போறது அந்த கௌசல்யா தான். ஆக மொத்தம் கலக்க போறது நாம தான். கிருஷ்ணாவை பாருங்க. பயப்படாத கிருஷ்ணா. சொன்னது கேளு. என்ன கிருஷ்ணா என்னமோ ஆகாதமா. சொன்னது கேளு. கிருஷ்ணா எனக்கு கடுப்பாளக்கா. டாக்டர் இப்ப வந்துருவாரு. கிருஷ்ணா ஏங்க ப்ளீஸ்ங்க கரெக்ட்டா வரங்க. டாக்டர் வர நேரமாச்சு. ஏங்க கத்திட்டு இருக்கீங்க? முதல்ல வெளிய கூட்டிட்டு போங்க அவங்கள. டாக்டர் இப்ப வந்துருவாரு. மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்து போயிருக்க. நீ வா. கேட்டு வாமா. டாக்டர் ஏங்க ப்ளீஸ்ங்க டாக்டர் வர நேரமாச்சு. சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? கிருஷ்ணா பொண்ணு ஆகாது. வாமா. நான் சொல்றேன். வா துளசி. கிருஷ்ணா மேடம் ப்ளீஸ் மேடம் டாக்டர் வர நேரமாச்சு. டாக்டர், குழந்தைக்கு எப்படி இருக்கு? ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. பயப்படுற மாதிரி நான் ஆல்ரெடி ஃபோன்லேயே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நிச்சயமா நல்லபடியாக கியூர் பண்ணி அனுப்பிச்சிடலாம். டோன்ட் வரி. ஐம் so much worried நோ டாக்டர். ப்ராப்ளம். ஓகே, தேங்க்ஸ். வா உட்கார துளசி. துளசி அழாதம்மா. அதான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம்ல. டாக்டர் இப்ப வந்துருவாரு. குழந்தைய பாத்துருவாரு. ஒண்ணும் ஆகாது. அழக்கூடாது. ஏங்கா ஏங்கா என் வாழ்க்கை எப்படி சந்தோஷம் இல்லாம போனோம்? வாழ்க்கையில எப்பவாவது துன்பம் வந்தா தாங்கிக்கலாம். ஆனா வாழ்க்கையே துன்பம் ஆயிட்டா எப்படி அக்கா தாங்குறது? கிருஷ்ணாவுக்கு அப்பா வந்தாச்சு. இனிமே அவனோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா அவராலேயே அவளோட சந்தோஷம் பறி போயிடுச்சு. ஏற்கனவே மரணத்தோட வாசல் வரைக்கும் போயிட்டு வந்தவ. தெய்வமும் குழந்தையும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏங்கா அந்த தெய்வத்துக்கு கூட குழந்தை மேல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? தெய்வம் சோதிக்கும். நல்லவங்களை கைவிடாது துளசி. நாம யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையே. அப்ப ஏங்கா இப்படி எல்லாம் நடக்குது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. அக்கா என் குழந்தை எனக்கு கிடைச்சிருவாள் அக்கா. அவளுக்கு ஒண்ணும் ஆகாதே. அவ திரும்பி எனக்கு நல்லபடியா கிடைச்சிருவாள். அவ எனக்கு வேணும்க்கா. அவ எனக்கு வேணும்க்கா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வைங்க, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். பயப்படாத துளசி. தைரியமா இரு. இல்லக்கா கிருஷ்ணாவுக்கு எதுவும் ஆகாது. கிருஷ்ணா சீக்கிரம் குணம் ஆயிடுவா. துளசி, இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். கிருஷ்ணாவுக்கு எதுவும் ஆகாது. தைரியமா இரு. இந்த டாக்டர் இல்லைன்னா கூட வேற டாக்டர் கிட்ட போலாம். இன்னும் பெரிய டாக்டர், பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். கிருஷ்ணாவை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ வருத்தப்படாத. உன் உடம்ப வருத்திக்காத.
எல்லாம் சரியாயிடும். கவலைப்படாத, தைரியமாயிரு. உள்ள அட்மிட் ஆயிருக்கிற கிருஷ்ணாவுடைய மதர். நான் தான் டாக்டர். என் குழந்தை கிருஷ்ணாக்கு ஒண்ணும் இல்லையே, அவன் நல்லா இருக்கான்ல? இல்லம்மா, குழந்தையோட முன்னாடி அது மனசு வேதனைப்படுற மாதிரி ஏதோ நடந்திருக்கீங்க. ஏற்கனவே அந்த குழந்தைக்கு ஹார்ட் வீக்குங்கிறதுனால அதுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. அதுவும் இல்லாம மறுபடியும் ஹார்ட்ல பிளட் கிளாட் ஆயிருக்கு. எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்லியிருக்கேன். டெஸ்டோட ரிசல்ட் எல்லாம் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் என்னங்கறத நான் சொல்றேன். அது வரைக்கும் என்னால எதுவும் சொல்ல முடியாது. ப்ளீஸ் கூல் கூல் ப்ளீஸ். அழாதீங்கம்மா. அழாத துளசி. கடவுள் இருக்காரு. என்ன எடுக்க மாட்டேன்றா? போன் அடிச்சிட்டு இருக்கு. எல்லாம் என்ன பண்றீங்க? போன் எடுங்களா யாராச்சும். என்னது இது? ஹலோ, நான் சுரேஷ் பேசுறேன். கௌசி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நன்னா இல்ல. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன இது? உன் குட்டை வெளியே கொண்டு வந்துட்டே பாத்தியா? படிச்சேல்ல, டாக்டர் கொடுத்திருக்கிற உன் பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் சர்டிபிகேட். இப்போ முரச கொட்டி வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் தெரிவிக்க போறேன். இதோட ரியாக்ஷன் என்னன்னு நீயும் பார்க்க தானே போற? அத்தை, அத்தை, சொல்லுடி, சௌந்தர்யா சொல்றது உண்மையா? சொல்லுடி, வாய் திறந்து பேசேண்டி. உண்மையா? ஏண்டி அழற? உண்மையா இல்லையான்னு சொல்லு. வாயை திறக்க போறியா இல்லையாடி? உண்மையா? ஏய், கல்லுடி மகா, சண்டாளி சண்டாளி. நீ நல்லவன் நினைச்சனே, நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவன் நினைச்சனே. போய் எவனோட புள்ளையையும் சுமந்துட்டு அந்த புள்ளைக்கு பாதுகாப்புக்காக என் புள்ளைய வளைச்சு போட்டுட்டியே. ஐயோ, பெருமாளே, போச்சு, எல்லாம் போச்சு. சண்டாளி, நாசக்காரி. ஐயோ, உன்னை எப்படி நம்பினா? உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா? அத்தனையும் நாசம் பண்ணிட்டியேடி.
அவன் நம்பிக்கையில மண்ணாளி போட்டுட்டியடி. ஐயோ, இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அவன் உயிரோடவே இருக்க மாட்டான், உயிரோட இருக்க மாட்டான். இத பார், இந்த விஷயம் அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நீ இந்த ஆத்த விட்டு போணும். நீ போகல உன்னை சாகடிச்சிடுவ. போடி வழியில, போடி போடி போ. அவசரப்படாத. என்னடி இதெல்லாம்? பேசாதே பேசாதே. கல்யாணம் ஆகி 10 மாசத்துல கர்ப்பமாவா? ஆனா இவ கல்யாணத்துக்கு முன்னாடியே போடி போடி போடி. அவனோட பிள்ளைக்கு ஏன் புள்ள அப்பனாகணுமா? என்ன மன்னிச்சிருங்க. தொடாத, என்ன தொடாத. தொடாடி நீ. அலமு, நான் சொல்றதை கேளுமா. முதல்ல சுரேஷ் டெல்லியில இருந்து வரட்டும், அப்புறம் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். நிறுத்துக்கோ, பேசாதே. கௌசல்யா, நீ உள்ள போங்க. இங்க பாருங்க, இவ இருக்கிற இந்த ஆத்துல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். ஏய், பேசாதே, போ வெளியே. கெட்டு போனவளோட இந்த ஆத்துல இருக்க நான் விரும்பல. ஒண்ணு இவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இவ இருந்தா நான் செத்து போயிடுவேன். போன்னு சொல்றேன்ல. போடி. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வேஷம் போட்டுட்டு இருக்கியா? ஏய், தொடாத தொடாத. நீ தொட்டாலே பாவம் வந்து சேரும். சண்டாளி, எவ்வளவு மோசம் பண்ணிட்ட. பிள்ளைக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே. நீ நல்லவன் நினைச்சு மோசம் போயிட்டுமே நாங்க. போடி போடி. போடி போடி வெளியே. சௌந்தர்யா, ஏன் இப்படி பண்ண? அம்மா அம்மா, அப்பாவுக்கு என்ன பிடிக்கலம்மா. அப்பாவுக்கு என்ன பிடிக்கலம்மா. உனக்கு தானம்மா கஷ்டம். அப்பாவுக்கு என்ன பிடிக்கலம்மா. எனக்கு தான்மா கஷ்டம். நான் போறேன். கிருஷ்ணா, 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 அப்படி சொல்லக்கூடாது. சாரிம்மா. இனிமே அப்பா உன்னை அடிக்க மாட்டேன். என் செல்லம் இல்ல. இனிமே அப்படி சொல்லாத ப்ளீஸ். கிருஷ்ணா, இனிமே நான் உன்னை பிரிய மாட்டேமா. அப்பா மாறிட்டு உன்னை வெறுக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன். உன்னோட அன்பு பாசம் எல்லாத்தையும் நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே நீ குணமாய் வீட்டுக்கு வந்தப்புறம் உன்னை திரும்ப நான் ஸ்கூலுக்கு கூட்டு போறேன். ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு வரேன். என்னை விட்டு போயிடாதா. என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாத்துவேன். என்ன நம்புமா, என்ன நம்ப.
பெருமாளே, என்னோட 2 கண்ணையும் மூடி என்ன நிரந்தரமா குறிடையாக்கிடுவேன்னு நினைச்சேன். ஆனா என்னோட ஒரு கண்ணை நீ திறந்துட்ட. என்னோட புருஷன் அவரோட பெத்த பொண்ணிய வெறுத்துட்டு இருந்தாரு. இப்போ அவரே என் கிருஷ்ணாவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கண்ணை கொடுத்துட்டு இன்னொரு கண்ணை பறிக்கிறது என்ன நியாயம்? நீயே சொல்லு பெருமாளே. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே கவலை என் குழந்தை கிருஷ்ணா தான். அவ இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கா. உன்கிட்ட நான் மடிப்பிச்ச கேக்குறேன். உனக்கு உயிர் வேணும்னா என் குழந்தையோட உயிருக்கு பதிலா ஏன் உயிரை எடுத்துக்கோ. அந்த பிஞ்சு குழந்தை வியாதியில துடிச்சிட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியல. என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. என் கிருஷ்ணா தினம் சுப்ரபாதம் படிக்கிறான். இன்னைக்கு அவ சாமி கிட்ட போறேன்னு அவ சுயநினைவு இல்லாம புலம்புறா. அவளை கிட்டது பிரிச்சு நீ அழைச்சுக்காத. அவன் எனக்கு போட்ட பிச்சை. நீயே கேட்டாலும் கூட நான் என் குழந்தைய தரமாட்டேன். பெருமாளே சொல்லு பெருமாளே, என் குழந்தைய காப்பாத்துறேன்னு சொல்லு பெருமாளே. நீ சொல்ற வரைக்கும் உன் சன்னிதானத்தை விட்டு நான் போவே மாட்டேன். என்னோட வேண்டுதல் உன் காதுக்குள்ள வேணும். விழ வைப்ப அது வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். நான் போக மாட்டேன்.